நாளைக்கான ப்ரிடிக்ஷன் வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒரு சின்ன லைக் சப்ஸ்கிரைப் கூட எனக்கு கொஞ்சம் இல்லை ரொம்பவே பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து நம்ம சேனலுக்கு உங்களோட ஆதரவு எப்போவுமே கொடுத்துட்ருங்க. ஃபஸ்ட்டு சீனில் சிதம்பரம் வந்துட்டு ஒரு ஆஃபீஸ்க்கு வந்துட்டு பிஸ்னஸ் பேசுகிறதுக்காக போகிறாங்க. அந்த சீன் தான் காமிச்சிட்ருக்காங்க. உள்ளே போனதுமே ஃபோன் பேசிகிட்டே போகிறாங்க. அந்த கம்பெனி வெளிநாட்டிலேருந்து வர்றாங்க. எப்போவும் நம்மக்கிட்ட தான் கொடுப்பாங்க. அது மாதிரி இந்த டைமும் வர சொல்லியிருக்காங்க. அதான் வந்து பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு சும்மா பந்தாவாக உள்ளே போய் உட்காடுறாங்க. பார்த்தா அந்த இடத்துல இவர் மாதிரியே ரொம்ப கம்பெனிஸ் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. சிதம்பரம் வந்துட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு அங்கே உட்காந்துட்டு, என்ன எல்லாருமே இதுக்கு தான் வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்க, ஆமாம் அப்படின்றாங்க. பக்கத்தில் உட்காந்துருக்கவ பார்த்துட்டு, நீங்கள் அந்த AAA கம்பெனி மேனேஜர் தானே அப்படின்னு சொல்ல, ஆமாம் சார் அப்படின்றாங்க. சரி சரி, அப்போ எல்லாரும் ஆல்பத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறீங்க ரைட் தானே அப்படின்னு கேட்க, ஆமாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்துருக்க ஒரு லேடி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து அந்த AAA கம்பெனி மேனேஜர் சொல்கிறாங்க, சார் இந்த டைம் வந்துட்டு ஒரு 10-12 ஆல்பத்துக்கு மேலே ரிலீஸ் பண்ணுறாங்க சார். அதனால தான் அதில் 1-2 எங்களுக்கு கிடைக்காதான்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு வந்தோம் சார் அப்படின்றாங்க. பேசி பாருங்க, அதில் என்ன தப்பு இருக்குது, இது சுதந்திர நாடப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் வேறு விட்டுக்கிறாரு. அதுக்கடுத்து வந்துட்டு இந்த மேஜிக்கல் டியூன்ஸ்க்கு எங்களுக்கும் வந்துட்டு எந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அவங்களோட எல்லா ஆல்பத்தையும் எனக்கு தான் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் வேணால் இந்த ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக சீன் போட்டுக்கிட்டு இருக்காரு சிதம்பரம் அங்கே உட்காந்துக்கிட்டு. அப்புறமேட்டே அங்கே அணில்னு ஒருத்தர் வர்றாங்க. எல்லாருமே ஏஞ்சி நின்று வெல்கம் பண்ணுறாங்க. அந்த இடத்துலையும் சிதம்பரம் கெத்தா திமுறா தான் உட்காந்துட்டே இருக்காரு. அவர் வந்துட்டு எல்லாருமே உட்காருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நல்லா இருக்கீங்களா சார் அப்படின்னு சொல்லிட்டு சிதம்பரம் வந்துட்டு கேட்குறாரு. நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எப்படி சார் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த அணில் வந்துட்டு சிதம்பரத்திட்ட கேட்குறாங்க. நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம், கடவுள் அருளால் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் வந்துட்டு ஒரு நங்கூரத்தை இறக்கிடுறாரு. அடுத்து வந்துட்டு இப்போது ராய்கிட்ட பேசினேன், அவர் தான் நீங்கள் ஏதோ மியூசிக்கல் ஆல்பம் ரிலீஸ் பண்ணுறதை பற்றி சொல்லிட்டு இருந்தார். சரி, அதான் உங்ககிட்டே ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு பேச சொன்னார், பேசிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. ஓ, அவர் என்கிட்ட பேச சொல்லிட்டாரா, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுறீங்களா, பேச வேண்டியதெல்லாம் கரெக்டாக பேசிடுறேன் அப்படின்னு சொல்ல, இவ எதுக்கு தேவையில்லாமல் 5 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சிதம்பரம் உட்காந்துட்டு முழிச்சிட்டு இருக்காங்க. எல்லாருமே குழப்பமாக தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா கார்த்தியும் தீபாவும் வர்றாங்க. அதை பார்த்தது சிதம்பரத்துக்கு பக்கு பக்குன்னு எரியுது. இவன் எதுக்கு இங்கே வர்றான், இங்கேயே வந்துட்டீங்களா நீங்கள் 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு சிதம்பரம் வந்துட்டு முறைச்சிக்கிட்டு இருக்க, வாங்க மிஸ்டர் கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு வெல்கம் பண்ணுறாங்க. இவங்க வந்துட்டு என்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை இன்ட்ரோ கொடுக்குறாங்க. நமஸ்தே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அணில் சொல்ல, தீபாவும் வந்துட்டு வணக்கம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னோட இந்த வருஷம் பிஸ்னஸ் கான்ட்ராக்டை வந்துட்டு நான் கார்த்திக் கொடுக்குறதா இருக்கேன். சிதம்பரம் சார் நீங்கள் எதுவும் கோவப்பட்டுக்கிறாதீங்க, இவ்வளோ நாள் உங்கள் கூட தான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் புதுசாக வர்றவங்களையும் நம்ம வளர்த்து விடணும்ல. இந்த டைம் வந்துட்டு இவங்க ஒரு ஆல்பம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்களே, அந்த குரலுக்கு வந்துட்டு நாங்களே ஃபேன் ஆகிட்டோம். அந்த பொண்ணோட வாய்ஸ் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது, அதனால் அந்த பொண்ணே பாட வச்சு எங்களுக்கு இந்த ஆல்பத்தை கொடுங்கன்னு சொல்லி உங்ககிட்ட கேட்டிருக்கோம். என்ன கார்த்தி, உங்களுக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்ல, எனக்கு ஓகே தான் சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. தீபாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒரு மாதிரி வந்துட்டு படபடன்னு ஆயிடுறாங்க. ஐயோ என்னடா இது, சுற்றி முற்றி இந்த பிரச்சனை முடிஞ்சிடும்னு பார்த்தா இன்னும் இழுத்துக்கிட்டே தான் இருக்கே. இப்போ நான் யாரை வந்து பாடுறது, பல்லவியாக பாடுறதா தீபாவாக பாடுறதா, ஐயோ எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லையே. இதுக்கு பேசாமல் அன்னைக்கே கார்த்திக் சார்கிட்ட உண்மையை சொல்லிடலாம் போலையே. இப்போ இத்தனை பேர் முன்னாடியும் நம்ம பாடி கொடுக்கலன்னா கார்த்திக் சாருக்கு இதுவும் ஒரு பெரிய அவமானம் தான். அவரை வந்துட்டு கஷ்டப்படுத்துறதுல என்னை ஏன் தான் கடவுளே இப்படி சோதிக்கிற, இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த கண்ணாம்பூச்சி நாடகத்தை என்னை வச்சு ஆட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்காங்க. சிதம்பரம் வேமா டென்ஷன் ஆயிடுறாரு. மிஸ்டர் அனில், இவ்வளோ நாள் நம்ம பண்ணிக்கிட்டு இருந்ததெல்லாம் மறந்துட்டிங்களா, உங்களுக்கு நாங்கள் சரியாக நல்ல ஒரு சிங்கரை வச்சு தானே பாடி கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ புதுசாக ஏதோ தம்பி வந்திருக்காரு, அவருக்கு எல்லாத்தையும் தூக்கி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்ல, சார் அவர் வெளியிட்ட ஆல்பம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இப்போ ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணலாமே சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு சிதம்பரத்தால் எல்லாரும் முன்னாடி என்ன பேசனே தெரியல, எல்லாரும் முன்னாடி எப்படிலாம் சீன் போட்டுட்டு இருந்தாரு. அவங்க முன்னாடி கார்த்திகை கொடுக்கன்னு சொல்லவும் சிதம்பரத்துக்கு வந்துட்டு எரிச்சல் ஆகிடுது. எல்லாருமே வந்துட்டு நக்கலாக ஒரு மாதிரி பார்த்துட்டு தான் இருக்காங்க. அடுத்து வந்துட்டு வெளியில் வந்துடுறாங்க. அப்பையும் போய் கார்த்திகிட்ட போய் சண்டை போடுறாரு. உன் இஷ்டப்படி இந்த ஆல்பத்தை எப்படியோ பேசி நீ வாங்கிட்டல, உன்னை விட மாட்டேன்டா, நீயே இந்த ஆல்பத்தை விட்டு ஓடி போறியா இல்லையான்னு மட்டும் பாரு, கடைசியாக இந்த ஆல்பம் எனக்கு தான் வரப்போகுது, நான் தான் முடிச்சு கொடுக்க போகிறேன், வேணா பாரு அப்படின்றாங்க. சார் மறுபடியும் உங்கள் கூட என்னால் போட்டி போட முடியல சார், ஏன்னா நான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கேன், நீங்கள் இப்படி பேசிக்கிட்டே மட்டும்தான் சார் இருக்கீங்க, எனக்கு வந்துட்டு அன்னைக்கே சொல்லிட்டேன் உங்ககிட்ட பேசி டோட்டலாக டைம் வேஸ்ட் சார் அப்படின்றாங்க. கார்த்தி, நீ ஆழம் தெரியாமல் இறங்கிட்ட கார்த்தி, இனி உன்னால் மீண்டு போகவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சிதம்பரம் சொல்கிறாரு.
நான் வந்துட்டு எல்லாத்துக்கும் தயாராக தானே சார் இருக்கேன். இங்கே பாருங்கள், நான் சொன்ன மாதிரி இதே ஃபீல்டில் நம்பர் 1 ஆகி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கேருந்து கிளம்ப தீபா வந்துட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டே வர்றாங்க. என்னங்க அமைதியாகவே வந்துட்டு இருக்கீங்க, அங்கே வந்துட்டு சிதம்பரம் பேசுனதில் எதுவும் வந்துட்டு நீங்கள் பயந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், அந்த பல்லவி வந்துட்டு மறுபடியும் பாட மாட்டேன்னு சொல்கிறாங்க, ஆனால் நீங்கள் எல்லாரும் முன்னாடியும் ஆல்பம் கொடுக்கேன்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க, அதனால தான் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்றாங்க. அதெல்லாம் கண்டிப்பாக பல்லவி எனக்காக பாடுவாங்கங்க. நான் வந்துட்டு சவாலில் தோத்துறக்கூடாதுன்னு எனக்காக வந்து பாடினாங்கல்ல, அந்த ஒரு மைண்ட் செட்லேயே தெரிஞ்சிடுச்சு அவங்க ரொம்ப நல்ல பொண்ணு, கண்டிப்பாக எனக்கு வந்து பாட ஹெல்ப் பண்ணுவாங்க. அது மட்டும் கிடையாது, அவங்களுக்கு வந்துட்டு என்ன கஷ்டம் எதனால லாக் ஆகிருக்காங்கன்னு தெரிஞ்சிருந்தா போதுங்க, அவங்கள நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு வெளியில் கொண்டு வந்துடுவேன். நான் இப்போ அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்ல போச்சு. கார்த்திக் சார் இந்த ஒரு விஷயத்தில் முழுசாக இறங்கிட்டாருன்னா கண்டுபிடிக்காமல் விட மாட்டாங்க. ஐயோ என்ன பண்ண போகிறேனே தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னங்க மறுபடியும் மைண்ட் வைஸில் பேச ஆரம்பிச்சிட்டிங்கல்ல, நான் இதை பண்ணல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு பொண்ணை காப்பாற்றுறதுல எந்த ஒரு தப்புமே இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு தீபா நினச்சிட்டு அமைதியாகவே இருக்காங்க. அடுத்த சீனில் அங்கே சிதம்பரத்தை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. கார்த்தி, என்ன எதிர்த்து உன்னால் நிற்க முடியுமா? அந்த பல்லவி இருந்தால் தானே பாடுவேன், உன் பொண்டாட்டி தான் பல்லவி, அதையே உன்னால் கண்டுபிடிக்க முடியல, இதில் நீ பெருசாக என்கிட்ட சவால் விட வந்துட்ட என்ன, அவளை லாக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து தீபா கால் பண்ணுற மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த சைடு தீபா நம்பர் பார்த்துட்டு இது என்ன புது நம்பராக இருக்குது, சரியா அட்டன் பண்ணி பேசுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அட்டன் பண்ணுறாங்க. பண்ணதுமே ஹலோ பல்லவி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சிதம்பரம் சொல்கிறாங்க. என்னடா இது, யார் பல்லவின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருக்கா, யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தீபா ஷாக் ஆகி போய் நிற்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்சு